இந்த பணம் இல்லாத பரிவர்த்தனை எல்லா இடங்கள்லையும் ஒரு சின்ன அந்த கியூஆர் கோடு ஒட்டி சாதாரண டீ கடைகளை கூட விற்கிறாங்க. எல்லாம் நல்ல வசதியாக இருக்குது. பணமே இல்லாமல் நம்ம பரிவர்த்தனை பண்ணுறது எவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஆனால் அது நேரத்தில் முழுக்க பாதுகாப்பு இருக்குதானா நிறைய பிரச்சனை இருக்குது. நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த ஜிபேன்னு ஒன்று வச்சிருக்கிறோம், பேடிஎம்னு வச்சிருக்கிறோம், ரூபேலாம் வச்சிருக்கோம், ஃபோன்லேயே இருக்குது. அது நம்ம கணக்கெல்லாம் அதோட இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த ஃபோன் வந்து ஒரு மிகப்பெரிய பேங்க் மாதிரி தானே இருக்குது. நம்ம பேங்க்ல எவ்வளோ பணம் இருக்கோ அது போல அந்த ஃபோனில் இருப்பது போல இருக்குது. ஒருவேளை நமக்கு முழு பாதுகாப்பு இருக்கா? யாராவது நம்மள தூக்கி போயிட்டான்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் சேர்த்து தூக்கி போன மாதிரி அர்த்தம். அந்த ஃபோன் வச்சே எல்லாத்தையும் எடுக்கலாமே என்று கூட ஒரு சின்ன சிந்தனை அடிக்கடி வருவது உண்டு. ஆனால் நேற்று அது நடந்திருக்கிறது. இந்தியாவில் ஒரு ஆளை தூக்கிட்டு போய் தனியாக உட்கார வச்சு ஃபோன் மூலம் ஜிபே மூலமாக பணத்தை எல்லாம் போட சொல்லி அவன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிட்டாங்க. இப்படி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றும் போது பிடிபடுவார்களோ என்ற ஐயம் மட்டும்தான் இருந்தது. அதையும் செஞ்சு பார்த்துட்டான். ஆனால் பிடிபட்டு கொண்டார்கள் என்பது 2வது செய்தி. ஆனால் இப்படி ஒரு ஆபத்து அதில் இருக்கிறது. நாம் பணம் முழுவதையும் நம் கையில் எவ்வளவு பணம் இருக்குதோ பேங்க்ல போட்டு வைக்கிற பணம் அதையெல்லாம் பாக்கெட்ல வைத்து கொண்டு போவதும் செல்போன்ல இது போல வேலட் வைத்திருப்பதும் ஒன்றுதானே என்பதுதான் இதனுடைய உண்மையாக இருக்கிறது.